2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள்ல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரை பற்றிய அறிவிலே நாம் தினமும் வளர்கிறவர்களாக இருக்கின்றோம். அவரை நேசிக்கின்றோம். அவரில் அன்பு கூறுகின்றோம். அவர் செய்து காட்டிய பாதையிலே நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு சந்தேகமே இல்லை. ஆனாலும் நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று திருவசனத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு பைத்தியமாகவே இருக்கிறது. இந்த உலகத்தின் பைத்தியம் தேவனுடைய சமூகத்தில் ஞானமாக கருதப்படுகிறது. அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதை வழிநடத்தி வருகிறார். ஆனால் அவர் சிருஷ்டிப்பாகிய நாம் அதை நினைவு கூறாதபடிக்கு நம்முடைய திறமைகளை தாளந்துகளை நாம் மேன்மைப்படுத்தி நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் புத்தி உள்ளவர்கள் என்று எண்ணி உலகத்து புத்தியுடனே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவனுடைய வசனத்திலும் தேவனுடைய வாழ்க்கைக்கு உகந்த நடவடிக்கைகளிலும் நாம் புத்தி கூர்மையாக நடக்கின்றோமா என்பது நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை பதவிகளை எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்கை நியமித்துக் கொண்டு ஆண்டவருக்குள்ளாக ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய புத்தியை உங்களுடைய ஞானத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்துகின்றீர்கள் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களை சார்ந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த தேவாதி தேவனுக்கு முன்பாக அது மறைக்கப்பட மாட்டாது. ஆகவே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய புத்தியை சார்ந்தோ இந்த உலகத்து நபர்களுடைய புத்தியை சார்ந்தோ நாம் செல்லக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 4:7 நாம் வாசி